மணி இந்த கதையை கேள்வியே உன் கதையை கேட்கத்தானே நான் ஆர்வமா வர்றேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் நாடத்துக்கு போயிருந்தேன். சரி. ஊரே தண்ணி. மழை பெஞ்சிச்சா? மழை மயிரில் கூட பெய்யல. சரி. பூரா டாஜ்மார்க்ல கம்மா உடஞ்சு விழுந்துருச்சு. சாராயத்தை குடிச்சுட்டு கோட்டரை குடிச்சுட்டு நாடம் பார்த்துக்கிட்டு பாவல. சரி. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. முத பப்பன் வேஷம் போட்டு வருவேன்ல. ஆமா. வந்தபோது இந்த மூலையில இருந்து 2 பேரும் குறுகுறுன்னு பார்த்தேன். சரி. எதுக்கு? யார? என்னைய. அப்பவே எனக்கு அடிவீர் கலக்கிருச்சு. ஏன்? ஒரு மாதிரியா பாக்குறாங்களே, என்னமோ பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி பண்ணி விட்டாங்க. மணி என்ன பண்ணாங்க? கைய பிடிச்சி இழுத்து விட்டாங்களா உன்னைய? இல்ல, பப்புன்னு டான்ஸ் முடிஞ்ச உடனே நான் உள்ள போய் பொம்பளை வேஷம் போடுவேனா. ஆமா. இந்த பாவடை எடுத்து கட்டி இந்த மொட்டு முசுறு மண்டை முசுறு இருக்குவாரு, இதை மாட்டி இந்த ஜாக்கெட்டை மாட்டிக்கிட்டு நின்றேன் பாரு. இந்த குறுகுறுன்னு வந்தவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்திருப்பாங்க போல, எனக்கு தெரியல. சரி. வந்தவங்க வாசுப்படியா வழியா வந்து, அண்ணே நல்லா இருக்கீங்களா, நேற்று எந்த ஊர் போனீங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே. இவங்க கொட்டாய்க்கு பின்னாடி வந்தவங்க என்னை ஒளிஞ்சு வாக்குறோம்ட்டு இப்படி கிடுக்கு இப்படி ஓட்டையை போட்டு பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க இந்த பொசிஷன்ல பார்த்துருந்தாலும் காரிக்கிட்டு தொப்பிட்டு போயிருப்பாங்க. பார்த்தவங்க நான் இந்த பொசிஷன் நின்றுருக்கேன். பார்த்தவங்க அந்த பேக் பொசிஷன்ல பார்த்துருக்காங்க. மணி குண்டி கீழே முடி எப்படி இருக்கு பத்தியா, ஜாக்கெட்டை நல்லா தச்சு போட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கா, இவளை எப்படியாவது தூக்கிடணும்டான்னு முடிவு நிற்பாங்க போல. எனக்கு இந்த ரகசியம் தெரியல. சரி. இவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அப்புறம் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்க 2 பேரும், அவங்களும் முரட்டு போத மொத்தம் 4 பேரா ஒண்ணு கூடி. பரவாயில்ல, 4 பேர் தானே. கொட்டைக்கு பின்னாடி குரூப் ஸ்டடிக்கு வந்தது மாதிரியே வந்திருப்பாங்க போல. நான் அந்த ஜாக்கெட்டு பாவடை எல்லாம் கட்டின உடனே எனக்கு ஒரு மாதிரி தகப்பு மாதிரி வந்து மூச்சு அடைக்கிற மாதிரி வந்த உடனே சரி கொட்டாய்க்கு போகலாம்னு போயிருக்க. கொட்டாய்க்கு பின்னாடி காத்தாட போய் நிப்போம் அப்படின்னு மணி இப்படி வாசப்படியில தான் காலை தூக்கி வச்சேன். சரி. 2 பேரும் காலை பிடிச்சேன், 2 பேரும் கைய பிடிச்சேன், தூக்கிட்டாங்க. மணி தூக்கிட்டு. அப்ப நீ கத்திருக்க வேண்டியதானே, காப்பாத்துங்க என்னை தூக்கிட்டு போறாங்க காப்பாத்துங்கன்னு கத்தலாம்னு நினைச்சேன். சரி. வாயில துணியை வச்சுட்டாங்க. மணி என்னத்தை வச்சாங்க? ஏய், துணியை வச்சாங்க. துணியை வச்சு கொண்டுகிட்டு போறாங்க. மணி அந்த ஒரு ரோடு இருக்குவாரு கம்மாய்க்கு அங்கிட்டு இவ்வளவு தூரத்துல ஒரு பெரிய வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துல கொண்டுகிட்டு போய் என்னை 4 பேரும் இப்படி மாட மல்லாக்க படுக்க போட்டு பார்த்தாங்க. படுக்க போட்ட மாதிரி 4 பேரும் தெரிச்சு ஓடி இருக்காங்க. வரு மணி ஏன் அவ்வளவு கொடூரமா இருந்துச்சா? இவங்க போட்ட போதைக்கு ஆம்பளை எது பொம்பளை எது தெரியாம நீ ஊமை குத்தி கொல்ல தெரிஞ்சாங்க. மணி ஆனா இன்னொரு விஷயம் மணி, இப்ப பூரா ஆம்பளை எது பொம்பளை எதுன்னு தெரியாம தான் குத்திட்டு திரியுறாங்க. இன்னொரு விஷயம் மணி, அந்த 4 பேர்ல எனக்கு ஒருத்தனை ரொம்ப லைக் பண்ணி பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? உனக்குமா? எச்சி ஒரு மாதிரி ஊறுச்சா? ஒருத்தன் என்ன சொன்ன? ஒருத்தன் மட்டும் வரும்போது 100 விளக்கணையோட வந்திருக்கான். அவனுக்கு 2 விளக்கணை எதுக்கு? அவனுக்கு 2 பர்பஸ் யூஸ் பண்ணுவேன் போல. சடியம் பிடிச்ச புண்டை. ஏண்டி எனக்கு ஒரு சந்தேகம். கேளு. விளக்கணை எதுக்கு? அது பசுமாடு காலையில் 5:30 மணிக்கு பால் கறக்கும் போல, அதில் விளக்க மாட்டில் இருக்குது விளக்கணையை தடவி நல்லா நீவி விட்டு பால் கறப்பேன் போல. இந்த இது மாதிரி பலூனை தேய்ச்சது மாதிரி இருக்கா, ஆனால் அவர் தோலை தேய்க்கிறாரு, பலூனை தேய்க்கல. சரி மணி, அம்மா அப்பா உங்ககிட்ட வந்தாரா? அப்பா வந்தார். மணி என்ன சொன்னாரு? அப்பாவுக்கு இன்ஜின் போஞ்சு வச்சு பிஸ்டன் பிடிச்சிக்கிருச்சுன்ட்டு மதுரையில் ஏதாவது லேத்துல கொடுத்து கடைச்சிக்கிட்டு வர சொன்னார். அப்பாவுக்கு அங்கே இன்ஜின் போயிருந்து போச்சு, நான் வரையில எனக்கு பஞ்சர் ஆகி போச்சு. அப்படியா? பஞ்சரான கூட எதையாவது தேப்பு கட்டையை வச்சு சொல்லிச்சுன வச்சு புருட்டு தேய்ச்சி ஒட்டிக்கிறலாம். மணி ஆமா, காட்டுக்குள்ள முத போகையில பயமா இருக்குமா? மணி என்னடி காவலுக்கு போறோமா? ஆமா, காட்டுக்குள்ள. மணி என்ன, யாரா இருந்தாலும் முத போகும்போது பயமாத்தான் இருக்கு. அப்புறம் ஒரு தடவை மட்டும் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்க முடியாது. ஏன்? என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? இந்த காலு கையில புண்ணு இருந்துச்சுன்னா சல நீர் கோர்த்துக்கிட்டு எப்படி சுப்பு 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 சுப்புன்னு தெரிக்கும். எனக்கெல்லாம் விண்ணுன்னு தெரியும். உனக்கு விண்ணுன்னு தெரியாது, இப்ப மூத்திருந்தே உனக்கு தெரியும். சரி, அம்மா வராங்களாம், அம்மாவை கூட்டிட்டு காவலுக்கு போமா. காட்டுக்குள்ள பெரிய பெரிய மிருகமா இருக்குமா? அல்ல, அந்த மிருகம் பூரா நம்மளை கண்டா செத்துரு. மணி வவ்வா, கொசு, பள்ளி. ஆமா ஆமா. அம்மா உன் இனிய காணத்தால் கூப்பிடு. சின்ன பொண்ணு.
சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணஞ்சவக்கு சும்மா சும்மாடி சாமந்தி காத்து அடிச்சது சாமந்தி பூ வெடிச்சது ஆசையில் மனசு கணக்குது ஆனந்தராக படிக்குது இளவட்ட கொடிக்கட்டும் இருந்த நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அழகில மேலிருந்து ஆடுகிற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா அழகில மேலிருந்து ஆடுகிற தென்றலை போல் நூலிடையில் தேனெடுத்து நூறு கதை நான் சொல்லவா தேனுக்குள் விழுந்து சீரருடன் இந்த சிங்கார பூங்குயிலே தேடும் அஞ்சலிலும் வெயிலே தேவா வைக்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னடி சும்மா சும்மாடி தாகம் கொண்ட தாமரைப்பூ தேகம் எங்க கொதிக்குது தாள வீடு கண்ணு ரெண்டும் தண்ணிதான் அடிக்குது தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் எங்கு துடிக்குது தாள வீடு கண்ணு ரெண்டும் தந்திதான் அடிக்குது சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு அல்லட்டுமா மங்கையின் காதி மன்மதராக மந்திரம் சொல்லட்டுமா என் தேவி சின்ன பொண்ணுதான் விற்கப்படுது அம்மா அம்மாடி அவ என்ன நினைச்சு கண்ண செவந்தது சும்மா சும்மாடி சாமத்து காத்து அடிக்குது சாமந்தி பூவும் வெடிக்குது ஆசையில் மனசு கணக்குது ஆனந்தராக படிக்குது இளவட்டம் கொடிகட்டும் இதுல நேரம் சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அவ கண்ணுக்குள்ளதான் மின்னல் அடிக்குது சும்மா சும்மாடி. அம்மா வணக்கம்மா. நல்லா இருப்பாங்க. யாரு அந்த பொண்ணு புதுசா இருக்கான மடத்துல உங்க அப்பா பாக்க அங்கிட்டு போய் சரி பண்ணிட்டு வர்றா. நீ ஏன்டி இந்த பாடு படுத்திட்டு போற? அவளை சும்மா தான் நிக்க விடண்டி. ஒரு நாள் தானே, அப்புறம் நாளைக்கு அவ வீட்டுக்கு போயிருவாங்க. அப்பா இங்க இப்படி ஆடி பார்த்து அவளுக்கு இங்க ஒண்ணு. அப்பா வண்டி செல்ஃப் எடுக்கலன்னு நீங்க சொல்றீங்க. வண்டி வீட்டை பத்தி நான் என்னடி சொல்றேன்? சந்தோஷமா பேசேன்டி. அப்பா சிரிடி சிரிச்ச மொத்த ஸ்ரீதேவியா இருந்து பாரு. அதானே எப்ப பார்த்தாலும் மூஞ்சி உருனே வச்சிருக்க. என்ன பிரச்சனை உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? ஆம்பளை எங்களோட வந்திருக்கீல்ல, எங்களோட வந்திருக்கீல்ல, உனக்கு என்ன கவலை? கலகலப்பா சுறுசுறுப்பா பளபளன்னு இருக்க வேண்டியதுல. ஐயோ அதுக்கு நீ முதல்ல வச்சிருந்ததை வச்சுக்க. பார்க்க முடியல. உன் பேரு நம்ம தங்கம். ஏண்டி இப்படி அழுகுற? அடியே அழுகாதடி. புளிமா மைய அழிச்சு விடாதீங்க. நல்லா இருக்கடா, அழகா இருக்கடி. ஒரு புருஷன் கூட சிக்கிறாங்க இல்லம்மா. ஏய் புருஷன்னா ஒருத்தன் சிக்கணும், அதில் ஒருத்தன் கூட சிக்கிறா இல்லைன்ற. நானும் மாட்டு தாவணி கக்கூசு. எதுக்கு அங்கே போன? சாப்பிட்றதுக்கா? காரைக்குடி கக்கூசு. அங்க என்ன டிஃபன் போட்டாங்க? இல்லடி, புதுக்கோட்டை கக்கூசு. அங்க மதிய சாப்பாடா? 3 ஆம்பளை கக்கூசுலயும் என் நம்பரை எழுதி வச்சிருந்தேன். எதுக்கு? யாராவது ஒருத்தராவது போன் அடிச்சிட மாட்டானா? அவனை அப்படியே பிக்கப் பண்ணி நம்ம வாழ்க்கையை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போயிருவான் அப்படின்னு. ஒருத்தர் கூட அடிக்கல. என்னடி சந்தை கடைக்கு போனோம்னா செருப்பு எடுத்து எரிஞ்சோம்னா சனியம் பிடிச்ச தலையில விழுகும் பாருங்க. அது மாதிரி எனக்கு யோகம் இல்லாதவன்னு நினைச்சிட்டேன். ஏன்டி அப்படி நினைக்கிற? உனக்கு அடிச்சாமா பாத்தியா? இப்படி நினைச்சுக்கிட்டே இருந்திருக்க, உனக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு பாரு. டாக்டர் எனக்கு டாக்டர் மணிமகள டாக்டர் மாப்பிள்ள. எனக்கு குஷி குண்டிய கிழிச்சிருச்சு. பிடிச்சாலும் பிடிச்சான் புளியங்கொம்பா பிடிச்சிட்டோம்டான்ட்டு சரி நினைச்சிட்டேன். ராத்திரி 10:45 போன் அடிச்சான். ராத்திரி 10:45 எதுக்கு? அது என்ன அந்த போன் அப்படிதான் வைப்ரேட்ல போட்டுருந்தா அப்படிதான் கேட்கும். எடுத்த ஹலோ ஹலோ அப்படின்னு அவனு ஹலோ அப்படின்னு மூலம் பௌத்திரமானு கேட்டேன். அம்மா எனக்கு உள்முளமும் இல்லை வெளி முளமும் இல்லை. ஆதி மூலம் 5000 ரூபா கடனை வாங்கிட்டு போய் செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன். எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு. ஏண்டி அவன் மூலத்துக்கு பாக்குறவனா இருந்திருப்பேன். நம்மளும் சனியை பிடிச்சவன் என் நம்பரை பிடிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏண்டி அப்படியே இருந்தாலும் டாக்டர் தானே, பேசாம நீ போயிருந்தா அவர் பாத்துருப்பாருல்ல. போனு அடிச்சதுல உனக்கு தெரிய வேணாமா? எப்படி அடிச்சிச்சு? போனு கிர்ரிங் கிர்ரிங் அப்படிதான் கேட்கு.
உனக்கு போன் வந்ததே ராங்கா அது கிரகாம்பல்ல அடிச்சாதான் சரி உன் பேர் என்ன? தண்டராணி. நான் எத்தனையோ பொம்பளை பிள்ளைல பாத்துருக்கேன்டி. இப்படி நெஞ்சு கையெல்லாம் மசுறு முளைச்ச பொம்பளை இன்னைக்கு தான் பாத்துருக்கேன். என்னம்மா? எனக்கு நெஞ்சில மசுறு முளைச்சிருக்கு தானே நீங்க சொல்லுங்க. எனக்கு நெஞ்சிலையே அத்தோட நிப்பாட்டுன்ட்டு. நீ நல்லா மஞ்சள் தேய்ச்சி குடிச்சினா புதுசா எவனோ கொலுசு வாங்கி கொடுத்திருக்கேன். 4 பேர் வேற யாரும் வாங்கி தர மாட்டாங்க. வாங்கி கொடுத்து 4 பேர் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒருத்தன் பாஸ்கர், ஒருத்தன் சேகர், ஒருத்தன் கோபால், ஒருத்தன் இவன். அவன் பேர் நல்ல பேர் இல்லப்பா, மறந்துருச்சு. நல்ல பேர், அப்படி ஒரு பேர் இருக்கா? சரி அப்பா என்ன சொன்னாரு? அப்பா வானம்படி வரவில்லை காவலுக்கு போச்சு. காவலுக்கு போச்சிருக்காரு. இப்ப எல்லாரும் காவலுக்கு போதான் வந்திருக்கிறோமா? பறவையில விரட்டணும். பறவையில வந்து எப்படி வரட்ட சொன்னாரு? பறவைப்புறா என்ன தெரியல, எதை கண்டு மாங்கடிச்சு என்ன தெரியல. சரி எல்லாரும் விளையாடுவோமா? முதல்ல எவ்வளவு விளையாட வரீங்களா? இல்லையா? அவளுக்கு நான் வந்தப்ப லேசா கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுருக்கேன். என்ன அதனால அவ ஒரு மாதிரியா திரியறா. நீ மட்டும் மந்திரந்தே அப்படி திரியறாளா? விளையாடுவோமா? என்ன கெரக முடி யாரு கெரகம் புடிச்சா விட்டுரும். வேண்டாம். சரி உனக்கு கும்மி அடிக்க தெரியுமா? நல்லா அடிப்பேமா. குனிஞ்சு நிமிந்து அடிக்கணும். அடிப்பாயா? ஒத்த புள்ள கூட எனக்கு வாய்ப்பு கொடுக்குதில்ல. அந்த புள்ள குடுக்குறேன் தெரியும். நான் ஒரு தடவை வாய்ப்பு கும்மி அடிப்ப வாடின்னு கூப்பிட்டேன். பழனியில போய் அடிக்க கொடைக்கானல் போலாம் பழனி போலான்னு சொல்லி வந்து 2 நாள்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு போன் அடிக்கிறேன். அடி தட்ட முடிச்சவள இங்க வந்து குறிஞ்சி நிலத்துல அடிக்கடி கும்மினா எங்கடி போய் கும்மி அடிக்கிறீங்க? அடிச்சு விடுங்க. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. கோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. வண்ண வண்ண கோலம் வாசலில் மேலும். வண்ண வண்ண கோலம் வாசலில் மேலும். தாலிகட்டு மேடை தங்கமணி மேடை. தாலிகட்டு மேடை தங்கமணி மேடை. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பனிமலர்கள் வாசம் வஞ்சனையில் வீச. பனிமலர்கள் வாசம் வஞ்சனையில் வீச. தனிமையில் எல்லே தழுவு வரும் நேரம். வெக்க வந்து வீழும் விழிகள் தடுமாறும். வெக்க வந்து வீழும் புலிகள் தடுமாறும். வெக்கத்திலே பொழுது போய் விடிந்திடும் தோழி. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. பயிரத்தை கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன். போங்கள் என்று சொல்லுவேன் வாங்கள் என்று சொல்லுவேன். போங்கள் என்று சொல்லுவேன் வாங்கள் என்று சொல்லுவேன். என்னடி சொல்லிக்கிறீங்க? நீ என்ன சொல்லிருக்க? 2 பேரும் ஒரே மாதிரி தான் சொல்லுங்க. எப்படி ஒரே மாதிரி சொல்லுவான்? நீங்க என்ன சொன்னீங்க? நான் போங்க நீங்க. ஆமா நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். வாங்கல்னு தான் கூப்பிடுவேன். நான் போங்கல்னு சொன்னா அது காரணம் இருக்கு. நீ என்ன வாங்கல்ன்ற? நீங்க போங்கல் சொன்னா போயிடுவாங்க. நான் வாங்கல்னா வந்து ஆச்சிருவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஏம்மா நான் என்ன சொல்றேன்? நான் சொல்றது கொஞ்சம் கவனி. என்னம்மா? பொய்யுறக்கம் கொள்ளுவேன் கையை சற்று தள்ளுவேன். உங்கள் என்று சொல்லுவேன் ஏங்கி நிற்க செய்யுவேன். உங்கள் என்று சொல்லுவேன் வீங்கி நிற்க செய்யுவேன். காதல் மணவாளே காலடியில் இருப்பான். காதல் மணவாளே காலுக்குள்ள கிடப்பான். என்னம்மா ஏமா இப்படி கோபப்படுறீங்க? அதுல ஒழுங்கா பாடு. என்னடி ஒன்று அடிக்கிட்டு இருப்பல. நான் தப்பா ஏதாவது பண்ணனா? நீ தப்பா தான் பாடுற. சரியா தான் பாடு. ஏய் சாமி சத்தியமா நீ தப்பு. ஏய் இரு நீ போடி முதல்ல. நீ போடி கொள்ள முடியா? நீ போடி. ஐயனாருக்கு மேல கை நீட்டு. என்னம்மா? சத்தியமா நான் பண்ணதா உண்மை. நான் சொல்றது ஐயனார் மேல சத்தியமா நான் பண்ணதா உண்மை. ஏன் சத்தியமா நான் பண்ணதா? நான் இவன் மேல சத்தியமா நான் பண்ணது. ஏய் இருடி நான் சொல்றது நீ கேளு. அவன் சொல்றது கேளு. கேட்டு நீ முதல்ல முடிவு சொல்லு. நீ தான் நடுவர். நடுவுல நில்லு. காதல் மணவாளன் காலடியில் இருப்பார்னு நான் பாடுறேன். சரிதானே? நீ பாடு. நான் என்ன பண்ணேன்? காதல் மணவாளன் காலுக்குள்ள கிடப்பான்னு பாடுனேன். இதுல யாரு தப்பா சரியா நீ தப்புடி. நீ பாடு தப்புடி. கல்யாணம் பண்ண ஆளுக்கு பூரா கவட்டுக்குள்ள தானே கிடக்குறாங்க. வேற எங்க கள்ளமில்லை தோழி உள்ளதை தான் சொன்னாய். துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு. தோழி மணமாலை காதலின் பரிசு. துள்ளி துள்ளி விளையாட துடிக்குது மனசு.
போற்றிடும் அதிகாரம். மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரியும். என்னடி பிரச்சனை? ஏத்தா மருமந்திரி மந்திரிச்சு விடுதா? ஆண்டவர் போற்றிடும் அதிகாரம். வானில வட்டமிட்டு வந்து சேரும், வானில வட்டமிட்டு வந்து சேரும். வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம், வண்ண வண்ண கிளிகளோ பிடிவாதம். சோ சோ அது எல்லா ஊர் மாதிரி சீனு நினைச்சு போய் தள்ளுனா அது செவுரு கொடுமை. வாங்கிட்டு ஊரறிய பேரெடுத்த ஆறுமுக பொண்ணு, உனக்காக சமஞ்சரிந்த வாழையில கண்ணு. ஊரறிய பேரெடுத்த முருகப்பா பொண்ணு, உனக்காக சமஞ்சதிந்த வாழையில. எக்ஸ்ட்ரா 2 குத்து குத்த வேண்டியதானே, என்ன குறைஞ்சா போகுது. எத்த தண்டி என்ன அதிரி இவ இன்னும் ஒரு கிழக்கையிலே நிற்கிறா. முதல்ல இவளை கூட்டிக்கிட்டு போய் ஒரு வரக்காப்பியாவது வாங்கி கொடுத்தாலும் சரி வரும். வாமா, அதுக்கு தான் சாப்பிடும் போதே ஒரு இட்லியை குறைச்சி சாப்பிட சொன்னேன், கேட்டியா? வேலிமலை சாரல் தவ முனிவர் வர குடிக்கிறோம். முனிவர்கள் வந்தாருன்னா என்ன கூப்பிடுங்க, போலாமா? ஆளுக்கு ஒரு பக்கத்து காலம். போடுறாங்க